So now we are going to discuss about cyclotron. Cyclotron is a device used to accelerate the charged particle to acquire the high energy. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை வந்து அக்சலரேட் பண்ணி ஒரு ஹை எனர்ஜியை வந்து அந்த பார்ட்டிகிள் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பெரிய மெக்கானிசம். அதுதான் என்னது அப்படின்னா அந்த ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் என்னது இது சைக்ளோட்ரான் அப்படின்றது. இது எதை பிரின்சிபலாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதோடைய பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த சைக்ளோட்ரான் எதுக்கு வச்சுருக்காங்க சிலபஸில், அதை நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பார்ட்டிகிளை வேகலாக அக்சலரேட் பண்ணுறதுனால அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன உங்கள் எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பட் அது டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஃபண்டமெண்டல் இந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகிள் அக்சலரேட்டர் தான். 1945 வேர்ல்டு வார் 2 அமெரிக்காக்காரவங்க ஜப்பான் மேலே 2 அணுகுண்டு வந்து வீசினாங்க. நமக்கு தெரியும் ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற அந்த இடத்துல. ஸோ அதனால் பல லட்சம் பேர் இறந்தாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட்டிகிள் அக்சலரேட்டர் மெயினாக என்ன பண்ணுது, அந்த பார்ட்டிகிள் அக்சலரேட் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரியான ஃபினோமினெல்லாம் நடந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரியான பார்ட்டிகிள் அக்சலரேட்டருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்குன்னு பாருங்கள். அதுதான் நமக்கு சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ இது ஃபெமிலியரான ஒரு விஷயன்றதுனால நான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ் இதுக்கு இருக்குன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. ரேடியோ கோபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நம்ம மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே ரேடியோ கோபால்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ ஐசோடோப்பில் இதை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த கோபால்ட் அப்படின்றது. அதேமாதிரி சோடியம், ரேடியோ சோடியம் டு ஃபைண்ட் த பிளாக்ஸ் இன் த பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்லாம் பிளாக்ஸ் இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கும். பிளட் வெசல்ஸில் பிளட் சரியாக சர்க்குலேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு கியூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி பார்ட்டிகிள் அக்சலரேட்டர் மூலயமா நிறைய ஐசோட்டோப்பை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரேடியோ ஐசோட்டோப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஈல்டு, அந்த க்ரௌத் வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கிருமி நாசியை வந்து நீக்கிறதுக்காகவும் இந்த ரேடியோ பாஸ்பரஸ் சம்மந்தமான இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்பன் டேட்டிங் உங்களுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணோம்னா அதுலேருந்து சில விஷயம் கண்டுபிடிப்போம். அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி நிறைய விஷயத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரேடியோ ஐசோட்டோப் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அனிமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. இந்த மாதிரி அந்த ரேடியோ ஐசோட்டோப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பார்ட்டிகிள் அக்சலரேட் பண்ணுறதுனால அந்த பார்ட்டிகிள் என்னது வேற ஒரு ஐசோட்டோப் வேற ஒரு ஃபார்மில் வெளியே. நமக்கு தெரியும் வாட் இஸ் ஐசோட்டோப்னா சேம் எலமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் சொல்லலாம், 1H1 1H2 1H3. புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். நமக்கு இன்னும் அதர் நல்ல எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன் 12 வேற, கார்பன் 14 வேற. அதுதான் அந்த ஏர்ல ப்ரெசென்ட்டாக இருக்குது. கார்பன் டேட்டிங்க்கு யூஸ் ஆகுது இந்த கார்பன் 12 கார்பன் 14 அந்த 2 தான். இந்த கார்பன் 14ன்றது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய ட்ரெமெண்டஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சைக்ளோட்ரான் மாதிரியான ஒரு டிவைஸ்னால ஒரு பார்ட்டிகிளை நம்ம அக்சலரேட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு பார்ட்டிகிளை எப்படி ஈஸியாக அக்சலரேட் பண்ண முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள் இல்லையா, சாப்பீஸ் தான், இது வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த பார்ட்டிகிள் நமக்கு வெளியில் இருக்குது. ஸோ வி கேன் டேக் ஃப்ரம் சம்வேர். நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், இங்கே வைக்கிறோம், நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த பார்ட்டிகிள் என்ன ஆகுது, ஓகே சில டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அக்சலரேட் ஆகி போகுது. அக்சலரேஷன் இதுக்கு இருக்குது. இது எக்ஸ்டர்னல் பார்ட்டிகிள். அப்போ ஒரு ஆட்டத்துக்குள்ளார எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கே. அப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டிகிளை வந்து அக்சலரேட் பண்ணால் அவ்வளோ சாரமான விஷயம் இல்லை. ஸோ அந்த வேலையை பார்க்குறது தான் அந்த சைக்ளோட்ரான். அப்போ அந்த சைக்ளோட்ரான் வந்து எலக்ட்ரானை அக்சலரேட் பண்ணாது, ஏன்னா மாஸ் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 2000 மடங்கு மாஸ் ஆஃப் புரோட்டானை விட மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மி. 1836 டைம்ஸ் நம்ம சொல்லுவாங்க. நியூட்ரானுக்கு மாஸ் கிடையாது, அதனால் சைக்ளோட்ரான் வந்து நியூட்ரான்கிற பார்ட்டிகிளும் அக்சலரேட் பண்ணாது. அப்போ சார்ஜ் பார்ட்டிகிள் புரோட்டான் மட்டும் வச்சுருக்காங்க. அந்த புரோட்டான்கிற சார்ஜ் பார்ட்டிகிள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம அக்சலரேட் பண்ணுறோம்.
அது ஈஸியாக அக்சலரேட் பண்ண முடியுமா? அதுவும் ஒரு பெரிய ஃபினோமினா. ஒரு பார்ட்டிக்கலை அவ்வளோ சாதாரணமாக நம்மளால் அக்சலரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணும். அங்கே நமக்கு அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் கூலும் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பாசிட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க, புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், ஒரு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். பாசிட்டிவ் வந்து ரிப்பல் ஆகும். அதனால் அந்த பார்ட்டிக்கல் வேகனாக போயிட்டே இருக்கும். அப்படி வேகனாக போகும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதே பார்ட்டிக்கல் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் புரோட்டான் அங்கே வச்சிருக்கேன். இங்கே நான் வச்சிருக்கிற பொழுது அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இங்கே லெஸ்ஸாக இருக்கும். மறுபடியும் இங்கே வரும் வெலாசிட்டி அதிகம், இங்கே வரும்போது இன்னும் வெலாசிட்டி அதிகம், இங்கே வரும்போது இன்னும் வெலாசிட்டி அதிகம். அப்போ கிராஜுவல் என்ன இருக்குது? வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஏரியாவில் என்ன பண்ணணும்? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், யூனிஃபார்மாக இருக்கணும். நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மேக்னெட் யூஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரோ மேக்னெட் அதான் யூஸ் பண்ணணும். ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கொடுக்கும். ஸோ அது நம்ம கான்ஸ்டன்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இவ்வளோ பெரிய ஏரியாவில் என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். ரொம்ப பெரிய விஷயம், மீட்டர் கணக்கில் போகும் அது. அவ்வளோ பெரிய லென்த்தில் பார்ட்டிக்கல் அக்சலரேட் பண்ணணும், ஒரு பெரிய டனல் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க? வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியாது? அந்த பார்ட்டிக்கல் அக்சலரேட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். இங்கே வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதனால தான் கூலும் ஃபோர்ஸை வச்சுட்டு அந்த பார்ட்டிக்கலை வந்து அக்சலரேட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியலையே, அப்போ வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதே பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறாங்க? அப்படி சர்க்குலேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு ரேடியஸ் சுற்றி வருது. அப்போ மேலே கீழே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஏரியா எப்படி இருக்குது? லெஸ்ஸர். இங்கே தான் நம்ம வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் சவுத்துங்க வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். எலக்ட்ரோ மேக்னெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபீல்டு என்ன பண்ண போகுது? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த ஸ்மாலர் நம்ம இந்த லென்த்தாக கம்பேர் பண்ண ஸ்மாலர் ஏரியா தானே அது ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க? சைக்ளோட்ரான் ஒரு லீனியர் பாத்தில் ஓட விடாமல் ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வர விடுறாங்க. அப்போ அந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும்போது அதோட வெலாசிட்டி ஆகிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ whenever a charged particle plays in the uniform magnetic field which experience a centripetal force வருவாங்க. அப்போ அந்த பார்ட்டிகல் சுற்றி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அங்கே நம்ம வந்துட்டு வெலாசிட்டி பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகணும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த சைக்ளோட்ரானில் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த நம்ம டெரிவேஷன்ஸ் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப லார்ஜாக இருக்கும், ஒரு ரூம் சைஸ் இருக்கும். நமக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூம் சைஸில் இருக்கிறது தான் அந்த சைக்ளோட்ரான் அப்படின்ற ஒரு டிவைஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 Ds அப்படின்னு சொல்கிறோம், D1 and D2. இது 2 Ds டி ஷேப்பில் இருக்கு இல்லையா? டிங்கிற ஒரு ஷேப் ஏபிசியில் டி ஷேப்பில் இருக்கிறதுனால 2 Ds அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி இருக்குது. இந்த 2 Dsக்கும் சென்டரில் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் இந்த சென்டரில் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 Dc கனெக்டட் டு த ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே நான் கொடுக்குற ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது என்ன கேட்டால் ஸ்கொயர் ஃபார்மில் தான் கொடுப்போம். இது ரொம்ப ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது நம்ம கொடுக்கறது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வோல்டேஜாக நம்ம கொடுப்போம் ஆல்டர்னேட்டாக 2 பிளேட்டுக்குமே இந்த இதில். ஸோ இது வந்து டிஃப்ராக்டர் பிளேட். ஸோ இங்கே தான் அந்த அயான்ஸ் வந்த உடனே ஒரு பர்டிகுலர் இதை விட்டுட்டு ஒரு டார்கெட்டை நோக்கி என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இது வழியாக வெளியில் வரும். ஸோ இது வழியாக அப்படி வெளியில் வர மாதிரி. இப்போ இதுதான் வந்து இப்படி தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸை பிளேசிங் அட் த சென்டர் பிட்வீன் த 2 கேப்ஸ், 2 கேப்ஸுக்கும் சென்டர் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சென்டரில் பிளேஸ் பண்ண உடனே இந்த ஸ்கொயர் வேவ் ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியலை நான் இதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த பிளேட் வந்து இந்த பிளேட் 2மே இருக்குது. இப்போ என்னன்னா இந்த பிளேட் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுருவாங்க. திஸ் பிளேட் இஸ் பாசிட்டிவ். சின்க்ரோனைஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா சின்க்ரோனைஸ் ஆகுன்றதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். நம்ம இது பாசிட்டிவாக இருக்கும், இந்த D2ங்கிறது நெகட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் இங்கே இருக்கிற இது பாசிட்டிவ்ல மெயின்டைன் ஆகுது பொட்டன்ஷியலை. இது உடனே என்ன பண்ணும்? அதில் இருக்கிற புரோட்டான்ஸை புஷ் பண்ணி தள்ளும். இது நெகட்டிவ் என்ன பண்ணும்? அதை புல் பண்ணும். இது புஷ் பண்ணும், இது புல் பண்ணும், அப்படியே பிடிச்சி எடுத்துடும். அப்போ அந்த பார்ட்டிகல் 1 செகண்ட் இப்படி அப்படியே சர்க்குலர் டைட்டிங் வந்த உடனே ஸோ இது என்ன பண்ணணும்? உடனே திஸ் பிகம்ஸ் ஏ பாசிட்டிவ் அண்ட் திஸ் பிகம்ஸ் ஏ நெகட்டிவ். இது நெகட்டிவ் ஆகணும். அப்போ அந்த பிளேட் பாசிட்டிவ், புரோட்டான்ஸ் என்னதான் பாசிட்டிவ். ஸோ த பார்ட்டிகல் இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அக்சலரேட்டட்.
அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அ பிளேட் D1 இப்படி வந்து இப்படி பாஸ் ஆகிட்டு இங்கே வரும். அப்போ இது புஷ் பண்ணுது, இது என்ன பண்ணும், புல் பண்ணி பிடிச்சி இது எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது திரும்ப பாசிட்டிவ் ஆகும், இது நெகட்டிவ் ஆகும். இந்த மாதிரி சின்க்ரோனைஸ் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டோம், இது வந்து சின்க்ரோனைசிங், இந்த இடம் வரும் பொழுது இந்த பார்ட்டிகல் வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். சின்க்ரோனைசிங் அக்சலரேட்டர்னே இப்போ ஒன்று சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சின்க்ரோனைசிங் ஆசிலேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலயமா கூட இப்போலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வரும்பொழுது எக்ஸாக்டாக அது மாறணும். இந்த டிசைனிங் ரொம்ப கஷ்டம், பட் அதான் அவங்க பர்ஃபெக்டாக அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், இதில் மெயினாக என்ன பிரின்சிபல் இருக்குது, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனே இருக்குது டேரெக்டாக. ஸோ நம்ம அந்த பேசிக்கில் இருந்தே கூட இதில் பார்த்துடலாம். ஸோ F இஸ் ஈக்குவல் டு BQV sin theta. ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று, டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்புறம் அந்த ஃபண்டமெண்டல் இருந்து வரும். அந்த தீட்டாங்கிறது என்ன, விச் இஸ் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி. அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 90 டிகிரியில் இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலர், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெலாசிட்டி ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். ஸோ ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், 90 டிகிரி. 90 degree. So sin 90 value is 1. So this equation can be written as F is equal to BQV. Consider this equation 1. அப்போ whenever a charged particle placed in the uniform magnetic field which follows a circular path due to centripetal force. அப்போ centripetal force அதுக்கான ஃபார்முலா என்ன, F is equal to mv square by r. It is equation number 2. So left hand side equal ரெண்டு சைடு இருக்கு force. அப்போ equating equation 1 and 2. Equating the equation 1 and 2. What will get, BQV is equal to mv square by r. So this we can cancel this one. So what is the remaining term, we can write this one. So r is equal to mv by bq. From that we can write r is directly proportional to that v அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இது எதுக்கு நம்ம தனியாக சொல்றோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு ரேடியஸ் அதிகமாக வெலாசிட்டியும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் இருந்து இந்த சர்க்கிள் வரதுக்கு 1 செகண்ட் பாருங்க, இங்க இருந்து இங்க வரதுக்கு 1 செகண்ட் ஆச்சு அப்படின்னா the same particle இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து இப்படி சுத்தி வந்து இங்க வரதுக்கும் சேம் 1 செகண்ட் தான் ஆகும். சார் இது கிரேட்டர் ரேடியஸ், இது ஸ்மாலர் ரேடியஸ், அது எப்படி அக்செப்ட் ஆகும் அப்படின்னா இங்க வெலாசிட்டி லெஸரா இருக்கும். அப்ப திரும்ப அக்சலரேட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி அதிகமாகுது. So when the radius increases, velocity is also increases. அப்ப இங்க இருந்து இந்த பார்ட்டிகல் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து மறுபடியும் இங்க வரதுக்கும் எடுத்துக்கூடிய டைம் டேக்கன் எக்ஸாக்ட்லி சேம் 1 செகண்ட். அந்த 1 செகண்ட் தான். இப்போ ரேடியஸ் அதிகமான, நார்மலாக ரேடியஸ் அதிகமான டைம் பீரியடும் வேற தான். அது வந்து நிறைய விஷயம் நமக்கு அது தெரியும் அந்த விஷயம். ஸோ இங்கே ரேடியஸ் அதிகமாச்சுனாலும் டைம் பீரியட் ஒன்று தான், பிகாஸ் வெலாசிட்டியும் கூடவே இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ரெண்டு சேர்த்து ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஆர் பை இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஆர் பை வி இஸ் ஈக்குவல் டு m by bq அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the whole term, இந்த டேர்ம்லாம் பாருங்க, mங்கிறது mass of the protons, b applied magnetic field, q னா charge of that proton. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த எல்லா டேர்முமே இப்போ எப்படி இருக்கு, all the term is constant. So இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to calculate that velocity. எவ்வளோ டைம் பீரியட் எவ்வளோ வருதுன்னு சொல்ல முடியும். வெலாசிட்டி நமக்கு தெரியும், velocity is equal to rate of change of displacement, distance by time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வெலாசிட்டி v is equal to எவ்வளோ டிஸ்பிளேஸ்மென்ட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, பை. ஒரு செமி சர்க்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே வந்தது அப்படின்னு மாதிரி செமி சர்க்கிளுக்கு நம்ம சொல்லுவோம் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம பையாக தானே சொல்லுவோம். ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த இதில் ஓவராலாக நம்ம எடுத்துக்கிற பொழுது 2πrன்னு வந்துடும். ஸோ பை ஆர் பை டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை டி இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம், ஹென்ஸ் வி கேன் ரைட் திஸ் டி that is v by r எடுத்து எழுதலாம். அந்த v by r is equal என்ன பண்ணலாம், நம்ம pi by t அப்படி நம்ம எடுத்து எழுதலாம். இதே ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்து எழுதலாம் அப்படின்னா this r by v இல்லனா t is equal இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து அப்ளை பண்ணா ஈஸியா இருக்கும். இதே ஈக்குவேஷனை நம்ம மாத்த போறோம், அவ்வளவுதான். So we can write this one t is equal to by r by v.
பை ஆர் பை வி. ஸோ அப்போ பாருங்க இந்த ஆர் பை வி அப்படின்ற டேர்ம் நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஆக்சுவலாக அங்கே வந்து எம் பை பிக்யூ. அப்போ எழுதிடலாம் இல்லையா? இப்போ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு பை எம் பை பிக்யூ அப்படின்னு நம்ம எழுதலாம். இது வந்து என்னது? இது செமி சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து செமி சர்க்கிள்கானது. அப்போ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஆயிருக்கு அந்த பார்ட்டிக்கல். அப்படி என்ன பண்ணிடலாம்? இதை வந்துட்டு 2t சொல்லலாம். அப்போ we can write total time period to complete the one revolution, not semicircle, one revolution. அப்போ t is equal to 2t சொல்லலாம் இல்லையா? இப்போ capital T which is equal, what is this T? 2 T value is pi m by bq. So this is the total time period to complete the one revolutions. நான் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன் இல்லையா? அப்போ இது மூவ் ஆகும்போது இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ இது சுற்றிட்டு இருக்கும்போது இதுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் என்ன ஆகணும்? சிங்க்ரோனைஸ் ஆகணும். அப்போ தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் பொட்டன்ஷியலாக கண்டினியூஸாக இது அக்ஸலரேட் ஆகும். ஸோ அப்போ நான் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நாங்கள் கொடுக்கணும்? இது இப்படி ரேடியஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ அது ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தா அப்போ நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னா எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடுறோம் நம்ம வந்து 1/t அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி எஃப் கேன் பி ரிட்டன் எஸ், ஸோ 1/tல இருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகிடப்போ பி கியூ பை 2πm அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது பாருங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா? இங்கே நீங்கள் இது இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும், ரெசோனன்ஸ் நடக்கணும். ரெசோனன்ஸ் ஷுட் அக்கர்ஸ். அப்படி நடந்தால் தான் இந்த இதில் ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணும்? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட வெலாசிட்டி அதிகமாகும். அப்போ தான் டார்கெட்டை போயிட்டு நம்ம கொடுத்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டை போய் ஹிட் பண்ணணும். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பை 2πm. அப்போ இவ்வளோ ஃப்ரீக்வன்சி நான் இதில் கொடுக்கணும். இவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் என்ன ஆகும்? இது வந்துட்டு அக்ஸலரேட்டர் போயிட்டு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணணும். ஸோ இதுதான் சைக்ளோட்ரான் சம்மந்தமானது. இந்த சைக்ளோட்ரானை எது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இட் டஸ் நாட் அக்ஸலரேட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானுடைய மாசுங்கிறது வெரி லெஸ். இதோட லிமிடேஷன்ஸ் என்ன வரம்பு இருக்குது? ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா என்னென்ன அப்படின்னா சைக்ளோட்ரான் நாட் அக்ஸலரேட் எலக்ட்ரான்ஸ் அண்டு நியூட்ரான். நியூட்ரான்னா என்னது? சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல், நோ சார்ஜ் இல்லையா? அதனால என்ன பண்ண முடியாது? அதில் அக்ஸலரேட் பண்ண முடியாது. Maintaining a uniform magnetic field over a very large area is very difficult. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் சுற்ற விடலாமே, நிறைய எனர்ஜி கிடைக்குமே அப்படிலாம் போக முடியாது. பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவோட கொடுக்க முடியாது. அது ஒரு லிமிட்டேஷன்ஸ். அதுக்கப்புறமா இதே பார்ட்டிக்கல் வந்துட்டு என்ன பண்ண முடியாது? ரிலேட்டிவிஸ்டிக் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு சில பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறீங்க? அக்ஸலரேட் பண்ணும்போது மாஸ் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கம்ஸ் இன் டு பிளே ஹியர். ஒரு பார்ட்டிகளுடைய மாஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வெலாசிட்டி அதிகமாக மாசும் அதிகமாகும். அதான் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சில பார்ட்டிகள் என்ன பண்ண முடியாது? அக்ஸலரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சைக்ளோட்ரான் சம்மந்தமானது. தேங்க்யூ.